வணக்கம். இன்றைய நமது இந்த சிறப்பு அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பயணத்தை மேற்கொள்ளப் போறோம். தேச அளவில் நடக்கும் சில முக்கியமான அரசியல் மற்றும் பொருளாதார செய்திகளில் ஆரம்பிச்சு நம்ம ஒவ்வொருத்தரின் தனிப்பட்ட வாழ்க்கையையும் ஆழமா பாதிக்கக்கூடிய நிதிச் சுதந்திரம், செல்வத்தை பற்றிய உளவியல் வரைக்கும் நிறைய விஷயங்களை பேசப் போறோம். எந்த தாமதமும் வேண்டாம், வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம பயணிக்க போற பாதை இதுதான். முதல்ல சில முக்கிய செய்திகளின் விரைவான பார்வை. அடுத்ததா ஸ்ரீதர் வேம்புவின் தாயகம் திரும்பும் அழைப்பு. அதன் பிறகு நாடு திரும்புவதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள். நாலாவதா எலிப்பொறி, அதாவது பணச்சுழற்சியின் உளவியல். இறுதியா நிதிச் சுதந்திரத்தை அடைவதற்கான தீர்வுகள். பகுதி 1. முக்கிய செய்திகள். ஒரு விரைவான பார்வை. ஏப்ரல் 2026 தேர்தல் நெருங்கிட்டிருக்கிற இந்த சூழல்ல தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செஞ்சிருக்கார். தன்னுடைய வரவிருக்கும் அரசியல் மற்றும் தனிப்பட்ட பயணங்களின் வெற்றிக்காக அவர் மேற்கொண்ட ஒரு ஆன்மீக பயணமா இது செய்திகள்ல பார்க்கப்படுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான முதலீடு, 10,000 கோடி ரூபாய். மகாராஷ்டிராவோட சந்திரபூர் மாவட்டத்துல இருக்கிற கோண்டபிப்ரி பகுதியில ஷியாம் ஸ்டீல் நிறுவனம் இந்த மாபெரும் முதலீட்டை செய்ய உள்ளதா அறிவிச்சிருக்காங்க. இதனால சுமார் 8,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது. குறிப்பா AI டேட்டா சென்டர்கள் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கான ஒரு உள்ளூர் விநியோக சங்கிலியை உருவாக்குறது தான் இதோட முக்கிய நோக்கம். அதேபோல இந்தியாவோட இன்னொரு பகுதியிலையும் ஒரு முக்கியமான நகர்வு நடந்திருக்கு. சிக்கிம் மாநிலம் இந்தியாவோட இணைந்து 50 ஆண்டுகள் நிறைவடைந்ததை சிறப்பிக்கும் விதமா அங்க 4,000 கோடி ரூபாய் மதிப்பிலான உள்கட்டமைப்பு முதலீட்டு பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்கார். பிரேம்சிங் தமாங் தலைமையிலான SKM கட்சியின் ஆட்சி நடைபெறும் அந்த மாநிலத்தில செவோக் ரங்போ ரயில் இணைப்பு திட்டத்துக்காக இந்த நிதி பயன்படுத்தப்பட உள்ளது. முக்கிய செய்திகளோட நிறைவா ஒரு சட்டரீதியான நிகழ்வை பார்க்கலாம். 2019ஆம் ஆண்டு மும்பை கோவா நெடுஞ்சாலை பணிகள் மோசமா இருக்குன்னு சொல்லி தேசிய நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர் மீது சேற்றை ஊற்றி அவமானப்படுத்திய சம்பவம் உங்களுக்கு நினைவிருக்கலாம். இந்த செயலுக்காக பாஜக MLA நிதிஷ் ராணேவுக்கு பொது ஊழியரை அவமதித்த குற்றத்துக்காக ஏப்ரல் 2026இல் நீதிமன்றம் 1 மாத சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. சரி, இப்போ நாம இரண்டாவது பகுதிக்கு போலாம். ஸ்ரீதர் வேம்புவின் தாயகம் திரும்பும் அழைப்பு. அமெரிக்காவில் உள்ள சிறந்த இந்திய திறமையாளர்களை ஜோஹோ நிறுவனரான ஸ்ரீதர் வேம்பு மீண்டும் தாய்நாட்டிற்கு அழைப்பது ரொம்பவே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அமெரிக்காவுல இன்னைக்கு இருக்கிற தீவிர வலதுசாரி மற்றும் முற்போக்கு இடதுசாரி அப்படிங்கிற 2 அரசியல் துருவங்களுக்கு இடையே நம்ம இந்தியர்கள் ஒரு இக்கட்டான நிலையில சிக்கியிருக்காங்கன்னு அவர் ரொம்ப ஆழமா சுட்டிக்காட்டுறாரு. இந்தியாவோட தொழில்நுட்ப இறையாண்மைய உலகத்தரத்துக்கு உயர்த்தணும்னா நம்ம ஊரோட அனுபவம் வாய்ந்த வல்லுநர்கள் இந்தியா திரும்புவது ரொம்பவே அவசியம்ங்கிறது தான் அவருடைய உறுதியான வாதம். பகுதி 3. இப்படி நாடு திரும்புறதுல நிஜத்துல என்னென்ன நடைமுறை சிக்கல்கள் இருக்கு? நாடு திரும்பணும்னு முடிவெடுக்கிறது சொல்றதுக்கு சுலபமா இருந்தாலும் இதுல சில பெரிய முரண்பாடுகள் இருக்குங்க. உதாரணத்துக்கு, அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில சமூக பாதுகாப்பு ஒப்பந்தம் இல்லாததால அமெரிக்காவுல நாம சேமிச்ச 401k பணத்தை எடுக்கும்போது ஒரு பெரிய தொகையை வரியா கட்ட வேண்டியிருக்கு. சரி, இந்தியாவுக்கு வந்துட்டா எல்லாம் சுலபமான்னு கேட்டா அங்கேயும் சில சவால்கள் இருக்கு. தென்காசி, கும்பகோணம் மாதிரியான கிராமப்புறங்கள்ல IT நிறுவனங்கள் வந்தாலும் உலகத்தரம் வாய்ந்த இணைய வசதியோ தடையற்ற மின்சாரமோ இன்னும் முழுமையா கிடைக்கிறதில்ல. அது மட்டும் இல்லாம காப்பீடு சார்ந்த அமெரிக்க மருத்துவ சிஸ்டத்திலிருந்து மாறி வரதும் குழந்தைகளுக்கான கல்விச் சூழலும் பலருக்கும் ஒரு பெரிய கலாச்சார அதிர்ச்சியை கொடுக்குது. 4வது பகுதி எலிப்பொறி, அதாவது பணச்சுழற்சியோட உளவியல். வாழ்க்கை முறை பணவீக்கம், அதாவது லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன்னு சொல்வாங்கல்ல, அதை பத்தி யோசிச்சிருக்கீங்களா? இது உண்மையிலே ரொம்ப ஆபத்தான ஒரு வலை. நமக்கு சம்பளம் உயரும்போது நமக்கே தெரியாம ஒரு பெரிய வீடு, விலை உயர்ந்த காருன்னு EMIகளை நம்ம ஏத்திட்டே போவோம். ஒரு கட்டத்துல நம்ம செலவுகள் நம்ம வருமானத்தை துரத்தி கொண்டே இருக்கும். இதனால எப்படியாவது இந்த வேலையை தக்க வச்சுக்கணும், வேலை போயிட்டா வாழ்க்கை ஸ்தம்பித்து விடும் அப்படிங்கிற ஒரு பயமே நம்மள மீண்டும் மீண்டும் ஓட வைக்குது. இதத்தான் நம்ம எலிப்பொறின்னு சொல்றோம். ஒரு நல்ல வேலை கிடைச்சா லைஃப் செட்டில் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு மாயையை தான் நம்ம கல்வி முறை நமக்கு கத்து கொடுத்துருக்கு இல்லையா? ஆனா நிஜத்துல கணக்கு வேற. நீங்க தினமும் வேலை செஞ்சா மட்டுமே கிடைக்கிற பணம் செயல்பாட்டு வருமானம். ஆனா நீங்க தூங்கும்போது கூட உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே இருந்தா அது செயலற்ற வருமானம். நம்ம சொத்துன்னு நினைச்சு வாங்குற பல விஷயங்கள் உண்மையில நம்ம பாக்கெட்ல இருந்து பணத்தை உறிஞ்சுற பொறுப்புகளா மட்டுமே இருக்குங்கிறத நாம பல நேரங்கள்ல உணர்றதே இல்ல. இந்த உளவியல் பொறிகள் எப்படி நம்மள சுத்தி பின்னப்பட்டிருக்குன்னு கொஞ்சம் கவனிங்க. இன்றைய சமூக வலைதளங்களும் சரி, விளம்பரங்களும் சரி, நம்மள தொடர்ந்து புது புது பொருட்களை வாங்க தூண்டிக்கிட்டே இருக்கு.
நம்ம சொந்தக்காரங்க மத்தியில சமூகத்தின் பார்வையில ஒரு பெரிய ஆளா தெரியணுங்கிற அந்த ஒரு அழுத்தம் இருக்கே, அது சுமார் 34 ஆண்டுகள் கல்வி கற்ற ஒருவரை தனது வாழ்நாள் முழுவதும் பணத்துக்காக உழைக்கிற ஒரு சாதாரண கருவியா மாற்றிவிடுது. பள்ளிக்கூடங்கள்ல நம்ம பணத்துக்காக எப்படி உழைக்கணும்னு கத்துக்கிறோமே தவிர, பணத்தை நமக்காக எப்படி உழைக்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த நிதி அறிவை நாம கத்துக்கிறதே இல்ல. சரி, பிரச்சனைய பத்தி நிறைய பேசிட்டோம். 5வது பகுதியில இந்த நிதி சுதந்திரத்தை அடைய நிஜமாவே என்னதான் தீர்வுன்னு பாப்போம். இந்த எலிப்பொறி சுழற்சிய உடைச்சு உண்மையான சுதந்திரத்தை அடைய 3 ரொம்ப தெளிவான எளிய வழிகள் இருக்கு. முதலாவது, எளிய வாழ்க்கை முறை, அதாவது மினிமலிசம். தேவைகளை குறைச்சிக்கிட்டாலே பணத்தின் மீதான உங்க பயம் பாதி குறைஞ்சிடும். இரண்டாவதாக, உண்மையான சொத்துக்களை உருவாக்குதல். வாடகை தர்ற இடங்களிலேயோ அல்லது பங்குகளிலேயோ முதலீடு செஞ்சு பணம் உங்களை தேடி வர்ற வழிகளை உருவாக்குங்க. மூன்றாவதாக, சுய சிந்தனை. மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சு ஓடுறதை நிறுத்திட்டு உங்க உண்மையான நோக்கம் என்ன, உங்களுக்கு நிஜமாவே என்ன வேணும்னு அமைதியா உட்கார்ந்து சிந்தியுங்கள். இந்த தொகுப்போட முடிவுக்கு நாம வந்துட்டோம். இப்போ உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி ஒன்னு இருக்கு. பணம் உங்கள் பயணத்தின் எரிபொருளா அல்லது இலக்கா? அது வெறும் எரிபொருளா இருந்தா நீங்க சுதந்திரமா உங்க வாழ்க்கை பயணத்தை என்ஜாய் பண்ணி போயிட்டே இருப்பீங்க. ஆனா பணமே உங்க இலக்கா மாறிடுச்சுன்னா நீங்க அந்த சுழற்சியிலேயே வாழ்நாள் முழுக்க மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கான சுதந்திரத்தை இன்றே திட்டமிடுங்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான அலசலோடு உங்களை சந்திக்கிறேன்.